இந்த ஆணையிட்ட பதிகங்களை அருளிய பெருமான், அந்த ஆணையிட்ட பதிகங்களை பற்றியும் அந்த பதிகங்களை நமக்கு தந்த திருஞான சம்பந்த பெருமான் பற்றியும் இன்று நாம் சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. முதல்ல ரொம்ப அருமையாக ஞானசம்பந்தர் சொல்லுவார். திருஞான சம்பந்தர் ஆற்றங்கரையில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே அனல்வாதம், புனல்வாதம் இதெல்லாம் அந்த நடைபெற்று கொண்டிருக்கிற நேரம். சுரவாதம் முடிந்தது, அனல்வாதம் முடிந்து புனல்வாதத்திற்காக நிற்கிறாங்க. சமணர்கள் ஒரு பக்கம், ஞானசம்பந்தர் ஒரு பக்கமாக 2 முறை தோற்றார்கள். சுரவாதத்தில் தோற்றார்கள், அனல்வாதத்தில் தோற்றார்கள். அப்படி தோற்றுக்கொண்டே இருக்கும் பொழுது அமைச்சர் கேட்பார். அவங்க திரும்பவும் ஒரு வாய்ப்பு கேட்பார்கள் சமணர்கள். அப்பொழுது அமைச்சர் கேட்பார், இப்படி எத்தனை வாய்ப்பு தான் கேட்பாய்? 2 முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, 2 முறையும் தோற்றாய். இப்போ 3ஆவதும் ஒரு வாய்ப்பு கேட்குறாய். சரிப்பா, 3ஆவது வாய்ப்பிலும் தோற்று போயிட்டால் திரும்ப 4ஆவது வாய்ப்பு கேட்பியா? எத்தனை கோர்ட்டுக்கு தான் போவேன் என்று ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ சொல்லு, இது 3ஆவது முறையும் தோற்றால் அப்படின்னு அமைச்சர் கேட்டவுடன் சமணர்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. பாவம், இந்த கொஞ்சம் கோபம் வந்தால் அறிவு வேலை செய்யாது, அது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயந்தான். அதனால் அவர்கள் சற்று அறியாமை வயப்பட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இம்முறை தோற்றால் எங்களை மன்னன் கழுவில் ஏற்றுகன்னு